Who is the best teacher in the world? Which is the best book in the world? சிறந்த ஆசிரியர், சிறந்த புத்தகம் எது என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா? அவர் கற்றுத் தருகிறார். என் அருள்நாதர் இயேசு இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். ஆம், வாழ்வு தரும் உணவு நானே, உயிர்ப்பும் உண்மையுமாயிருந்து அந்த உணவை உட்கொள்கின்ற நீங்கள் மீட்பு பெறுகிறீர்கள் என்று கற்றுத் தருகிறார். எதை கற்றுத் தருகிறார் என்ற உண்மையை வார்த்தை சொல்லுகிறது. வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த பாஸ்கா காலத்தில் உயிர் தாண்டவர் உங்களை முற்றிலுமாக ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களின் வாழ்வின் யதார்த்தங்களை கற்றுத்தர உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமை மிக்கவர்களே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்கிறார். இந்த நற்கருணை எதைத்தான் மனிதனின் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சிந்தனை செய்வோம். வாழ்வு கொடுக்கும் உயிருள்ள உணவு இது. எல்லா ஆசியையும் அருளையும் அள்ளித்தரும் அற்புத உணவு இது. நோயை குணப்படுத்தும் தெய்வீக மருந்து இது. சாத்தானை ஓட ஓட விரட்டும் சாட்டை இது. கொல்லும் நஞ்சை கூட நற்கருணை நம்புவோருக்கு தீங்கு விளைவிக்காது என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். ஒற்றுமை என்றொரு கயிறு ஒற்றராய் பிடிப்பது தவறு. ஒன்றாய் சேர்ந்து பிடிப்போம், உயர்வை நோக்கி செல்வோம். ஒன்றாய் நாம் இறைவார்த்தையை சேர்ந்து பிடிக்க வேண்டும். ஒற்றரா மனிதனாய் பிடிக்கின்ற பொழுது நாம் அறுத்து விடப்பட்டு வீழ்த்தப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, எசாயா 54:13 சொல்லுகிறது, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார் என்று. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தொண்டர் பிலிப்பை அனுப்பி இறைவன் மக்களுக்கு கற்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆமா, எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு ஒரே சோதனை. நாம் ஒரு கார்னருக்கு, ஒரு மூளைக்கு தள்ளப்படுகிறோமா, ஒரு எட்ஜுக்கு தள்ளப்படுகிறோமா, ஒரு மூளையை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறது, he will catch, he will teach. நாம தவறுகின்ற அந்த நேரத்தில் நம்மை பிடித்துக் கொள்வார், நமக்கு கற்றுத் தருவார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் வார்த்தையை அறியாமை விளக்க அவர் முழுமையாக அங்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:19 சொல்லுகிறது, இறை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரே விண்ணரசில் பெரியவர் என்று. அதை அறிந்து கொண்டு அவர் வார்த்தையை நாம் கற்பிக்க வேண்டும். அவர் நமக்கும் கற்றுத் தருகிறார், உண்மையை சொல்லித் தருகிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடு 32:8 சொல்கிறது, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு எல்லாமே கட்டுவோரும் அவர்தான், அரவணைப்பவரும் அவர்தான். அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அவர் கற்றுத் தருகிறார். என் வாழ்க்கை கார்னருக்கு போயிடுச்சுன்னா வீழுகின்ற நேரத்தில் உங்களை பிடித்துக் கொள்வார், உங்களுக்கு சொல்லித் தருவார், கற்றுத் தருவார். அன்பார்ந்தவர்களே, அந்த உணவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உண்ணுகிறீர்கள். அதை முழுமையான நம்பிக்கையோடு அவர் சதையை ஏற்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் ஆசிரியரை பெறுகின்ற உண்மையை கற்றுத் தருகிறார். வீட்டுல பிரச்சனையா, அவர் கற்றுத் தருவாருங்க. பொறுமையோடு நிதானத்தோடு அவரே சார்ந்து வாழுங்கள். அவர் கற்றுத் தருகிறார். வாழ்வில் வெற்றி நிச்சயம். கீழே விழுகிறோன்னு நினைக்காதீங்க, உங்களை பிடித்துக் கொள்ளுகிறார், உங்களை தாங்கிக் கொள்ளுகிறார். Praise the Lord.